வணக்கம். தாவேகாவினுடைய 2வது ஆண்டு துவக்க விழா. இதுக்கு விஜய் வாழ்த்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இரட்டை போர் யானைகளுடைய பலத்தோடு 2026 வெற்றி வாகை சூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் சொல்றதை பார்த்தா இரட்டை போர் யானை இல்லை, அது 2000 போர் யானை பலத்தோட வெற்றி வாகை சூடுவார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா, கட்சியில் அவ்வளவு பலமான ஆட்களை சேர்த்து வச்சிருக்காரு. என்ன சாதாரண ஆள் ஆதவர்ஜுன விஜய் கேட்டா எத்தனாயிரம் கோடி ரூபா வேணாலும் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பலம் பொருந்திய ராட்சச பலம் பொருந்தினவர் ஆதவர்ஜுனா. அப்ப அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அவர் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா, அது கரெக்டா அந்த இரட்டை யானை இல்லை, 2000 போர் யானையுடைய பலம் பொருந்திய அவர் என்ன மாலை வேணாலும் சுடலாம். ஆத்திப்பூ மாலை சுடலாம், அரளிப்பூ மாலை சுடலாம், முல்லைப்பூ மாலை சுடலாம். அது என்ன பெரிய விஷயமாங்க? கடைக்கு போனா எல்லா மாலையும் கொடுத்துட போறாங்க. பெருசா வேணும் விஜய்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா அதை விட பிரம்மாண்டமா கட்டி கொடுத்துட போறாங்க. அதுல பெரிய விஷயமா அது? அதுக்கு ஏன் போய் ஜெயிச்சுட்டு மாலை சுடணும்? கடையில போய் காசு கொடுத்து வாங்கி மாலையை போட்டுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன அப்படின்னா, இந்த வாகைப்பூ கிடைக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த காலத்துல கிடைச்சிச்சு. இந்த காலத்துல விஜய்க்கு வாகைப்பூ கிடைக்கிறது அப்படிங்கிறது, வாகை மரமே ஊருக்குள்ள இல்லாம போச்சு. ஒருவேளை வாகை மரம் இருந்தா கூட அது எல்லா காலத்திலையும் பூக்காது. இந்த சிக்கல் இருக்கு. ஒருவேளை 2026 விஜய் எதுல ஜெயிக்கிறார் அப்படிங்கிறது வேற. ஒருவேளை 2026 அவர் எதுலையாவது ஜெயிச்சு, ஏதாவது ஒரு சினிமா எடுத்து அதுல ஜெயிச்சு, அதுல திடீர்னு வாகைப்பூ மாலை சூடணும் அப்படின்னா, ஆனா ஒண்ணு வேணா செய்யலாம். வாகைப்பூ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு, இல்லை வேற ஏதாவது பாடம் பண்றதுக்கு வழி இருந்துச்சு அப்படின்னா, விஜய்க்கு அந்த வாகைப்பூ வாங்கி வச்சு கரெக்டா பெரிய பெரிய மாலையா கட்டி விஜய்க்கு போட்டு விட்டுறலாம். அப்படிங்கிறதா யதார்த்தம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, விஜயுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குறிக்கோள் எப்படி இருக்கு அப்படின்னா, கட்சிக்கு ஒரு உள்ள வரமாட்டேன்ட்டாங்க. என்ன செய்யறது அப்படின்னா, இது இன்னொன்று இருக்குங்க. எப்படியாவது ஒவ்வொரு சீசன்லையும் ஏதாவது ஒரு கோமாளிகள் இந்த மாதிரி அரசியலுக்குள்ள எதையாவது நம்மளை கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டே இருப்பாங்க. விஜயை நம்ம கோமாளின்னு சொல்ல முடியாது. இவர் கோமாளிக்கெல்லாம் கோமாளி அரசியல்ல. எதையாவது ஒண்ணு கிச்சு கிச்சு மூட்டலாம் அப்படிங்கிற வகையில தான் இப்ப இவர் வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, இன்னொன்னுங்க, ஒரு 10 வருஷத்துல ஒரு தொழில் ஒரு ஆளுக்கு போர் அடிக்கும். விஜய் 30 வருஷத்தை தாண்டிடுச்சு சினிமாவுக்குள்ள போய். அப்ப போர் அடிக்கத்தானே செய்யும். போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த இன்னொரு தொழிலுக்கு போவோம் அப்படிங்கிற வகையில தொழில் பண்ண விஜய் வந்திருக்காரு. எதுல? அரசியல் அப்படிங்கிற தொழில் பண்றதுக்கு விஜய் வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், வந்தா ஒரு கூரோட வந்தா பரவாயில்லங்க. சம்பந்தம் இல்லாம எதையோ சொல்லி வாகை பூ வெற்றி இதெல்லாம் சொல்றாரு. இது கூட பரவாயில்ல. சரி, யாரோ எழுதி கொடுத்தாங்க படிச்சுட்டு போவோம் அப்படின்னா கூட பரவாயில்லங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்களை எப்படி சேர்த்திருக்காங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? அம்புட்டு பேர் ரிஜெக்ட் பண்ண ஒரு ஆளை கூப்பிட்டு விஜய் சேர்த்து வச்சிருக்காரு கட்சியில. ஏன் அப்படின்னா, யாரும் கிடைக்கல. நமக்கு ஏதாவது மாநாடா செலவு பண்ணாப்புல பிடிச்சி போடு. அப்புறம் வேற என்ன வேணும்? ஏதாவது பெரிய பொதுக்கூட்டமா செலவு பண்ணாப்புல பிடிச்சி போடு. தேர்தலா செலவு பண்ணாப்புல பிடிச்சி போடு அப்படிங்கிற வகையில ஆதவர்ஜுனாவை ஒரு பக்கம் பிடிச்சி போட்டு வச்சிருக்காரு விஜய். இப்ப இந்த ஆதவர்ஜுனா யார் யாரு ஒதுக்கின ஆள் நீங்க கரெக்டா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா புரியும். இது எப்படி அப்படின்னா, இந்த ஒரு சில இந்த மோட்டல்ல கவனிச்சு பாருங்களேன். 2 ஆள் தான் வருவான். இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு அந்த மோட்டல்ல வெளியில இன்னும் ஒரு ஆள் பாடா படுத்திடுவான். இன்னும் ஒரு சில பேர், அது அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். ஒரு மீன் கடை வரிசையா 20 மீன் கடை இருக்கும். போகும்போது இங்க வாங்கக்கா இங்க வாங்கக்கா இங்க வாங்கப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்க வரத்து கம்மியா இருந்துச்சுன்னா அந்த வேலை நடக்கும். இப்ப விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பல கட்சிகள்ல பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. நம்ம கிட்ட யாருமே இல்லை. நமக்கு ஒரு மக்கு புஷியானம் தான் கிடைச்சிருக்காப்புல. இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு அறிவான ஒரு ஆளை தேடுவோம் அப்படின்னு விஜய் பாவ சல்லடையெல்லாம் போட்டு சலிச்சு என்னென்னமோலாம் பண்ணி அப்புறம் எல்லாம் பண்ணி கடைசியில எடுத்தது யார் அப்படின்னா, இந்த அர்ஜுனாவை. அர்ஜுனா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர் பெரிய லாட்ரி மன்னனுடைய மருமக அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். எதுக்கு அர்ஜுனா இங்க சேர்ந்திருக்காரு அப்படின்னா, பழம் பழுக்கும் சாப்பிடலாம் அப்படிங்கிற கணக்குல தான் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன். இவரை யார் யார் முதல்ல சேர்க்கலங்கிற கணக்கு இருக்குல்ல, அவர் முதல்ல குறி வச்சது திமுகவுக்கு குறி வச்சாரு. ஏன் திமுகவுக்கு குறி வச்சார் அப்படின்னா, திமுக தேர்தலில் ஜெயிச்சிருச்சு, ஒருவேளை ஜெயிச்சுட்டா என்ன செய்யலாம் அப்படின்னா, மாமனார் லாட்ரி பண்றாரு. சுரண்டல் லாட்ரி, சுரண்டாத லாட்ரி, எல்லா லாட்ரியும் மாமனார் பண்றாரு. அவர் எந்த மாநிலத்துல லாட்ரி பண்றாரோ அந்த பல மாநிலங்கள் லாட்ரி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த லாட்ரியில பல 1000 கோடி ரூபாய் சர்வசாதாரணமா மாற்றினால கொடுக்க முடியும். அப்ப என்ன அப்படின்னா, யாரை பிடிக்கலாம்? சரி, அப்ப முதல்ல ஸ்டாலினை போய் பிடிச்சு பார்த்தாங்க.
ஸ்டாலின் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருன்னு நமக்கு தகவல். என்ன அப்படின்னா, இந்த வேலை நமக்கு ஒத்து வராது. ஏற்கனவே ஜெயலலிதா தான் லாட்டரியை தடை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்ப லாட்டரி அப்படின்னு சொல்லி சொன்னாலே எந்த கட்சி வருதோ அந்த கட்சி முதல்ல லாட்டரி அடிச்சிடும் அரசியல்ல. அதனால இந்த லாட்டரி சம்பந்தமா நமக்கு லாட்டரி அடிச்சிருப்பா, உங்க லாட்டரியை கொண்டுகிட்டு ஓரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இப்ப சொன்னதுனால என்னடா லாட்டரி சம்பந்தமா இவர்கிட்ட வந்தோம், இப்ப இவர் நம்மளை லாட்டரி அடிக்க வச்சுருவார் போல இருக்கு அரசியல்ல அப்படிங்கிற வகையில தான் அப்புறம் அப்படியே அந்த ஊர்ல சொல்லுவாங்க கோடிப்புறால சுத்தி வந்தா அப்படின்னு. அப்படியே சுத்தி வந்து கொஞ்சம் லேசா வந்து திருமாவளவன் கொஞ்சம் அசந்திருந்த நேரத்துல கட்சிகள் உள்ள போயிட்டார். யாரு? இந்த லாட்டரி மன்னன். இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் இப்ப எந்த கட்சியில சேர்றதுன்னு லாட்டரி அடிச்சார். இப்போ ஒரு சுத்தி அங்க போனா அவர் கொஞ்சம் நல்லா முடிச்சுக்கிட்டாரு. முடிச்ச உடனே என்ன ஒரு பேச்சு வந்துச்சு அப்படின்னா, எப்படியாவது அதிமுக சேர்த்துருவாரு அப்படிங்கிற வகையில சொன்னாங்க. எடப்பாடி என்ன அப்படின்னா, மேடையில பேச தெரியாது எடப்பாடிக்கு. ஒரு சில விஷயங்கள் அப்படி இப்படி பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எடப்பாடிக்கு அரசியல் தெரியும். எடப்பாடி பார்த்திருக்காரு, அம்மாவே லாட்டரியை ஒழிச்சாங்க. அந்த லாட்டரியை இந்த லாட்டரி செட்டு வந்து மறுபடியும் நம்ம கிட்ட சொன்னா மக்கள் நமக்கு அப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு, அப்ப லாட்டரி வேலை இங்க நமக்கு ஒத்து வராது, அதனால நீ வேற பக்கம் போய் உன் லாட்டரியை வித்துக்க, உன்னைய வச்சு இங்க பண்ணா நம்ம கட்சி லாட்டரி அடிச்சுன்னு ஏற்கனவே லாட்டரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடப்பாடி மறைமுகமா குத்தி அனுப்பி விட்டாரு. குத்தி அனுப்பிவிட்ட பிறகுதான் இப்ப இந்த லாட்டரி மன்னன் இருக்காரு, லாட்டரி மன்னனுடைய மருமகன் எங்க வந்திருக்காரு அப்படின்னா, சுத்தி கடைசியில எங்க போய் சேரலாம் அப்படின்னா இங்க வந்திருக்காரு. எங்க? விஜய் கிட்ட வந்திருக்காரு. விஜய் கிட்ட வந்தா விஜய்க்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சிங்க. ஏன் அப்படின்னா, ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்படி ஒரு ஆள் இருந்தா நமக்கு ஒரு பெருமை தானே, செலவு பண்றதுக்கு ஒரு ஆளு. அப்புறம் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாப்புல. ஆளு கொஞ்சம் வாகா ஓங்கு தாங்கா இருக்காப்புல. என்னன்னா மேடையில 2 பேர் நின்னா விஜயும் ஆதவ அர்ஜுனா நின்னா விஜயை விட ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் அப்படி ஓங்கு தாங்கா தெரிவாரு. இவர் கொஞ்சம் சுமாரா தெரிவார், பொசுக்குன்னு தெரிவார். அதனால விஜய்க்கு நம்ம ஒரு 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 இதா சொல்லுவோம், ஒரு ஆலோசனையா சொல்லுவோம், 2 பேரும் ஒரு மேடையில உட்கார்ந்துடாதீங்க. விஜய் உட்கார்ந்தீங்கன்னா அவர் தான் கொஞ்சம் இதா தெரிவாரு. அப்புறம் திடீர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா வாழ்க அப்படின்னு விஜய்க்கு வாழ்த்து சொல்லாம விட்டா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப இந்த சிக்கல்லாம் விஜய்க்கு இருக்கு. இப்ப அதனால விஜய்க்கு நம்ம சொல்றது 2 பேரும் ஒரு மேடையில போகாதீங்க. ஏன்? கண்ணு பற்றும். இந்த ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த வகையில தான் கட்சியில யாரை சேர்த்திருக்காரு, ஆதவ அர்ஜுனாவை சேர்த்திருக்காரு. ஒரு கல்லுல ஒரு 5-6 மாங்காயை அடிச்சு நம்ம சாப்பிட்டுறலாம் அப்படிங்கிற வகையில தான் சேர்த்திருக்காரு. ஆனா ஆதவ அர்ஜுனா என்னன்னா, ஒரு கல்லுல ஒரு லோடு மாங்காயை அடிச்சிடலாம் அப்படிங்கிற வகையில ஆதவ அர்ஜுனா வந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, எப்படியும் விஜய் வந்து இந்த பெரிய 2 இரட்டை ராட்சச யானை பலம், அது கோரி யானை பலத்தோட வெற்றி வாகையை சூடிடுவோம் நினைக்கிறாரு. அந்த வாகைப்பூ எப்படி ஸ்டாக்ல வச்சிருப்பாங்க, அந்த வகையில விஜய்க்கு ஒரு மாலை, நமக்கு ஒரு வாகை மாலையை போட்டுட்டு நம்ம பேசாம வந்துட்டா ஒரு பக்கம் ஆட்சி அமைச்சது மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் லாட்டரியை திறந்தது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கணக்குல தான் ஆதவ அர்ஜுனா வந்திருக்காரு. இவங்க பெரிய முதலாளியுடைய கணக்கு என்ன அப்படின்னா, 500 கோடி ரூபா போட்டா 5 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். 5 லட்சத்தை விடுங்க, 500 கோடி ரூபா போட்டா 50,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். அப்படித்தான் இவங்களுடைய கணக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த வகையில தான் ஆதவ அர்ஜுனா வந்திருக்காரு. விஜயால அவரை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா விஜயால கட்டுப்படுத்த முடியாது. ஏன் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா, ஏற்கனவே ஒன்றிய அரசு நடந்த பிரச்சனையில ஒன்றிய அரசுக்கு தாக்கு பிடிக்க முடியாம தான் சிங்கம் கட்சியே ஆரம்பிச்சிருக்கு. கட்சியை ஆரம்பிச்சுட்டு இப்ப யார் யாரை தாக்கு பிடிக்கிறது? ஏன்னா புஷி ஆனந்தையே தாக்கு பிடிக்க முடியாத ஒரு ஆளால ஆதவ அர்ஜுனாவை தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு பல வகையில பல ரூட்ல எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா பேசுறது என்ன? அவர் வந்து அம்பேத்கரை வச்சிருக்காரு கொடியில, அப்புறம் பெரியாரை வச்சிருக்காரு கொடியில, அப்புறம் நீங்க எதுக்கு சங்கராச்சாரியாரை சொன்னீங்க? நல்ல சாமியார் சங்கராச்சாரியார் அப்படின்னா அப்போ வந்துட்டு விவேகானந்தர் யாரு? அப்ப நீங்க விவேகானந்தரை சொல்லியிருக்கலாமே. விவேகானந்தர் யாரு? ஐயா முத்துக்குட்டி சாமிகளை சொல்லியிருக்கலாமே. அவரை ஏன் சொல்லல? இதையெல்லாம் விட்டுருங்க. ஏன் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்லியிருக்கலாமே, ஏன் அவரை எல்லாம் சொல்லல? சங்கராச்சாரியார் யாரு? தமிழ் நீச பாஷை அப்படிங்கிறவர், தமிழ்ல பேசாதவர். சங்கராச்சாரியார் நல்ல சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆதவ அர்ஜுனா தான் பெரியாரையும் அம்பேத்கரையும் பத்தி சொல்றாரு. பெரியார் இருந்தா அந்த குச்சியாலே அடிச்சிருப்பார். அப்ப இப்படிப்பட்ட ஆதவ அர்ஜுனா இந்த கட்சிக்குள்ள வந்துட்டு நல்ல விஷயம் தாங்க, ஏன்னு கேளுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்த்து அவங்கவுங்க சரி பண்ணிக்குவாங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா வர்றதுனால என்ன சிக்கலாகும் அப்படின்னா, பல ஆளுங்க மிரண்டுருவான். ஐயோ அப்பா தாங்காதரா அப்படின்னு மிரண்டுருவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா,
ஆட்டோமேட்டிக்கா பல ஆள் இந்த அறகுறையா கட்சியில் இருக்க பார்த்தீங்களா, அவன்லாம் கட்சியை விட்டு போயிடுவான். அப்ப என்ன அப்படின்னா, விஜய் தன்னுடைய கட்சிக்கு தானே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிருவாரு அப்படிங்கிறது தான் எதார்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நகைச்சுவை ஆட்கள் வேணுங்க அரசியல்ல. சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் கத்திக்கிட்டேவா இருக்க முடியும். விஜய் தான் கத்துவாரு. இப்ப நமக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நகைச்சுவை தானே தெரியுது. அதனால வரட்டும் வாங்க. மக்கள் தானே முடிவு முடிவு பண்ண போறாங்க. பார்ப்போம். நன்றி. வணக்கம்.